இந்த மாசத்துல கங்கை நதியில நீராடினா 7, 7 ஜென்மங்களுக்கு செஞ்ச பாவம் அப்படிங்கிறது கழியும்னு சொல்லுவாங்க. கங்கை நதி அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, நம்ம நாட்டுல ஓடக்கூடிய புண்ணிய நதிகள் நம்மளோட வீட்டுக்கு பக்கத்துல எங்கெங்கெல்லாம் இருக்கோ, அங்கெல்லாம் ஒரு தடவை நீராடிட்டோம் அப்புட்ன்னா, இந்த மாசத்துல ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கும். அதே நேரத்துல இந்த வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு தான் சிவபெருமான் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி 6 பிள்ளைகளா சரவண பொய்கையில தோன்றுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதோட வைகாசி சுக்ல சதுர்தசியில தான் மகாவிஷ்ணு தன்னோட பக்தன் பிரகலாதனுக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்தாரு. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மாதம். இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலசக்கரத்தோட தனவாக்கு குடும்பஸ்தானமா இருக்கக்கூடிய ரிஷபராசியில சூரியன் உட்கார போறாரு. மாசம் முழுக்க ரிஷபராசியில சூரியன் இருப்பாரு. செவ்வாய் இந்த மாசத்தோட தொடக்கத்திலேயே கடகராசியில நீசம் அடைஞ்சிருக்காரு. புதன் மாச தொடக்கத்துல மேசராசியில குருவோடையும் கேதுவோடையும் இருந்துக்கிட்டு 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு போறாரு. சுக்கிரன் மிதுனராசியில மாச தொடக்கத்துல இருந்துக்கிட்டு 16ஆம் தேதி கடகராசிக்கு போறாரு. குரு மேசராசியில ராகுவோட சேர்ந்து இருக்காரு. சனி கும்பராசியில இருக்காரு. கேது துலா ராசியில இருக்காரு. இந்த கிரக நிலைகள், இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய பார்வைகள், இது எல்லாத்தையும் வச்சு இந்த மாசத்துக்கு உண்டான பலாபலன்கள் என்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்திலேயே உங்களோட ராசிநாதன் குருவோட பார்வை உங்களோட ராசியிலே உழுவுது. அப்போ குரு பார்க்க கோடி நன்மை. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிற ஒரு காலகட்டமாக இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு செய்தொழிலில் முன்னேற்றம், தொலைதூரத்துலேருந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆதாயம் கொடுக்கறதா இருக்கும். எங்கேயாவது யாராவது வெளிநாட்டில் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் பண உதவி செஞ்சுருப்பீங்க. இன்றைக்கி அவங்க நல்ல நிலைமையில் இருந்துக்கிட்டு அதை திருப்பி கொடுப்பாங்க. இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாங்க. இல்லை யாராவது மாமன் மச்சான், அண்ணன் தம்பி, சகோதரர், கூட்டாளி யாராவது வெளிநாட்டில் இருப்பாங்க. ஏன்டா கஷ்டப்படுற, இங்கே வா, செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து வேலையை பாருன்னு ஒரு டிக்கெட்டு போடுறது, ஒரு விசா வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகளெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ 7.5 சனி காலகட்டத்தில் பட்ட கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிக்கிட்டு இருக்கு. எப்பேற்பட்ட மோசமான காலகட்டத்தையும் நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க அப்படிங்கிறதால இதுக்கு மேலே வரக்கூடியதெல்லாம் நல்லதாக இருக்கும். அது மாதிரி உத்தியோகம் பார்க்குற ஒரு இடத்துலன்னா தலைமை பதவியே உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு. சாதாரணமாக கீழ்நிலையில் இருந்தவங்களுக்கு அடுத்த கட்ட ப்ரமோஷன், மேலே இருந்தவங்களுக்கு அடுத்த கட்ட ப்ரமோஷன், இப்படி நிறைய தலைமை பதவி உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு. விலகி போன சொந்தங்கள் விரும்பி வர்றது. நாம் பட்ட கஷ்ட நஷ்டத்தை பார்த்துட்டு சொந்தம்லாம் விலகி இருப்பான். எங்கடா இவன்கிட்ட பேசினா 10 ரூபா கேட்டுருவானோ அப்படிங்கிறதுக்காகவே ஓடி இருப்பாங்க. இப்போ நாம் நல்லா இருக்கிறத பார்த்துட்டு பரவாயில்ல தேறிக்கிட்டான்னு தேடி வருவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை கிட்ட சேர்க்கக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். அதோட மன வலிமை உங்களுக்கு நிறையாவே இருக்கும். அப்படிங்கிறதால எது வந்தாலும் நாம் சந்திச்சிக்கலாம், நம்மளை தாண்டி எதிராக நடந்துட போகுதுங்கிற ஒரு தைரியம் உங்ககிட்ட இருக்கும். அதோட பின்னோக்கி போகிற கிரகங்களான ராகு 5ஆவது வீட்லேயும் கேது லாபஸ்தானத்துலேயும் இருக்காங்க. அப்போ 5ஆம் இட ராகு, பஞ்சம ராகு அப்படிங்கிறவர் பூர்வீக சொத்தில் சில பிரச்சனையை உண்டாக்கி கொடுப்பாரு. பங்கை விலைக்கு வாங்கிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, வாங்க முடியாது. உங்கள் பாகத்தை விற்கணும்னு நினச்சாலும் விற்க முடியாது. தேவையில்லாத பூர்வீக சொத்தால் பிரச்சனை வேண்டாம். அதனால் கூடுமான வரைக்கும் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது. இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்தை விற்க வேண்டிய ஒரு சூழல் வந்தாலும் கூட விற்காதீங்க. ஏதோ 10 ரூபா நாம் கஷ்டப்பட்டு பொழைச்சாலும் பொழைச்சிக்குவோம், இப்போ விற்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வாங்க. ஏன்னா விற்றுவிட்டா அப்புறம் பின்னாடி சிரமப்பட வேண்டியதில்லை. ராகு வந்து இந்த அக்டோபர் மாதத்தில் மாறி போயிட போகிறாரு. அப்போ இந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா அதே சொத்து பல மடங்கு விலைக்கு விற்பனைக்கு ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அவசரப்பட்டு கொடுத்துட்டு அப்புறமேட்டு நாம் கையை பிசைஞ்சிக்கிட்டு கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு நிற்க வேண்டியதில்லை. குடும்பமான வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்தை இழுத்து பிடிக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. இல்லை சோசியரை கடை இருக்குது, போது வருது, என்ன பண்ணுவானா, வேறு வழி இல்லை அப்படிங்கிறவங்க கூட ஏதாவது பண்ணி இழுத்து பிடிங்க. பூர்வீக சொத்தை விற்க வேணாம், இல்லை வேறு சொத்து எதாவது இருந்தால் விற்றுட்டு கூட கடன் அடைங்க. பூர்வீக சொத்தால் பெரிய ஆதாயம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உற்ற வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதோட லேசாக ஆரோக்கிய தொல்லை அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் இது எல்லாத்தையும் சரிப்படுத்துறதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தால் நடக்கும். ஏன்னா குரு பார்வை ராசியில் இருக்குது. எப்பேற்பட்ட இக்கட்டாக இருந்தாலும் உங்களை மீட்டெடுக்கக்கூடிய குரு பார்வை உங்களோட ராசிக்கு இருக்குது. அப்படிங்கும்போது ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும். அதோட வைகாசி 16ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. அங்கே நீசமடைஞ்சு செவ்வாய் இருக்கார். அவரோட சேர்ந்துக்கிட்டு சுக்கிரமங்கல யோகத்தை கொடுக்குறாரு. ராசிநாதன் குருவுக்கு சுக்கிரன் பகை கிரகம். 6க்கு அதிபதியான சுக்கிரன் 12க்கு அதிபதியான செவ்வாயோட இருக்கிறதால லேசாக மறைமுக எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அது இப்போ மாறும். உங்களை எதிரியாக பார்த்தவங்க கூட இல்லைடா அந்த பையன் நம்ம நினச்ச மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதேமாரி நிறைய மனமகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். அதிகார வர்க்கத்தோட ஆதரவோடு பஞ்சாயத்து, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும்.
மனக்குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த பிரச்சனை இந்த மாதத்தோட ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுது. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும், தூக்கத்தையே கெடுத்துருக்கும். அது ஒரு கடனாக இருக்கலாம், உறவுகளுக்குள்ள ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். இப்படி நம்மளை தூக்கி தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு பிரச்சனை இப்போ நல்ல முடிவுக்கு வரப்போகுது. அதே நேரத்தில் இதுக்கு மேலே ஒரு மன நிறைவு அப்படிங்கிறதும் வாழ்க்கையில் கிடைக்க போகுது. தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர்களோட வருகை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். புது யுக்திகளெல்லாம் புகுத்தி வாடிக்கையாளரை உங்களை நோக்கி ஈர்க்க போகிறீங்க. தொழில் போட்டியாளர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தொழில் வளர்ச்சி இருக்குது. அதோட வைகாசி 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு புதன் போகிறாரு. உங்களோட ராசிக்கு 7வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் அதிபதியான புதன் சூரியனோட சேர்ந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு. அதோட தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறதும் செயல்பட போகுது. தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்க போகுது. தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்க போகுது. அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான நேரமாக இருக்க போகுது. மக்கள் செல்வாக்குங்கிறது கூடுதல் பொறுப்பு, பதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கியம் சீராகும். காரியங்களை எல்லாத்தையும் உடனுக்குடன் முடிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். அதோட பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் கூடும். புது பொறுப்புகள் நிறைய கிடைக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடையூறாக இருந்த மேலதிகாரிகள் வேலைக்கு போவாங்க. நம்ம என்ன தான் உழைச்சாலும் நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, எந்த வேலையும் செய்யாமல் ஜால்ரா அடிக்கிறவனை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு கொண்டாடுறது, இப்படி இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த இடத்த விட்டு மாறுவாங்க. அதேமாரி சில இடத்துல பெரிய அதிகாரிகள் இருப்பாங்க, சாதி பார்த்து பழகக்கூடிய அதிகாரிகள்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் இந்த மாதிரி குடைச்சலில் மாட்டிக்கிட்டு சிக்கினவங்க எல்லாருமே இப்போ அதுலேருந்து வெளியில் வரப்போகிறீங்க. அப்படிங்கிறதால ஒரு அலுவலக சூழல் அப்படிங்கிறதே நிம்மதியாக இருக்கும். அதோட சனி, குரு, சூரியன் 3 பேருமே சுபபலம் பெற்று நிறைய நன்மைகளை இந்த மாதத்தில் செய்ய போகிறாங்க. அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவனகாரகனான சனி பகவான் அவரோட வீடான கும்பராசியிலேயே ஆட்சி பெற்று சுபபலத்தோடு இருக்கிறதால நீங்கள் எதிர்பாராத பல சம்பவங்கள் நல்லபடியாக நடக்கும். சுக்கிரனுக்கும் ராகுவுக்கும் அடுத்தபடியாக சனி பகவானை தான் ஜோதிடக்கலை போற்றுது. அப்பேற்பட்ட சனி பகவானே உங்களுக்கு உச்சபட்ச லாபத்தை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு. எதை பற்றியும் பயப்பட வேண்டியதில்லை. அதோட தொழில் வியாபாரத்தில் மிக அனுகூலமான ஒரு மாதம். கிரக நிலைகள் எல்லாமே சாதகமாக இருக்குது. அப்படிங்கிறதால எந்த தொழிலாக இருந்தாலும் ஒரு அபிவிருத்தி அடையும். ஒரு சின்ன கடை வச்சுருக்கவங்க பெரிய கடையாக மாற்றலாம். பெரிய கடை வச்சுருக்கவங்க ஒரு பிரான்ச்சு திறக்கலாம். அந்த அளவுக்கு பல விதத்துலேயும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. கலைத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் எல்லாம் சாதகமாகவும் சுபபலத்தோடையும் இருக்கிறதால வைகாசி மாதத்தில் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் வரைக்கும் திறமை இருக்குது, வாய்ப்பு இல்லை, நான் ஏறாத படி இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இதுக்கு மேலே நல்ல வாய்ப்புகள் நிறையா கிடைக்குங்கிறதால உங்களோட திறமையை உலகத்துக்கு காட்டலாம். மாணவர்களுக்கு கிரக நிலைகள் எல்லாமே தொடர்ச்சியாக நல்லா இருக்குது. எதுலேயுமே ஒரு ஒழுக்கம், எதுலேயுமே ஒரு நேர்மை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கும். அப்படிங்கிறதால பெற்றோர்கள் ஆசிரியர்களோட பாராட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். விவசாயத்துறைக்கு பூமிகாரகன் வலுவிழந்து போயிருக்காரு. அப்படிங்கிறதால இது கொஞ்சம் சுமாரான மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். என்னதான் ஒரு நல்ல இடத்துல உட்காந்தாலும் ஒரு பலம் இழந்திருக்காரு, சனியை வேற பார்க்குறாரு. அப்படிங்கும்போது கொஞ்சம் எதுலேயுமே புது முயற்சிகள் அப்படிங்கிறத குறைச்சிக்கிறது நல்லது. அதேமாரி சில பேருக்கு நல்ல மாற்றங்களும் கிடைக்கும், சில பேருக்கு தீய மாற்றங்களும் கிடைக்கும். அதனால் பூமி வாங்கிறது, பூமி விற்கிறது, பத்திரம் பதிகிறது, இது எதையுமே இந்த காலகட்டத்தில் செய்ய வேணாம். அதுமாரி நிலத்தை தோண்டி எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, அஸ்திவாரம் தோன்றது, ஒரு போர்வெல் போடுறது, ஒரு கிணறு வெட்டுறது, இந்த மாதிரி வேலைகள் எதையும் செய்ய வேணாம், தள்ளி வைக்கிறது நல்லது. விவசாயத்தில் செய்யக்கூடிய வேலைகளை அப்படி அப்படியே செய்யுங்க, புது முயற்சி வேண்டாம். தினமும் குளித்து முழுவிட்டு விநாயகப் பெருமானை வணங்கிட்டு உங்களோட பணிகளை தொடங்குங்க. மாதத்தில் ஒரு நாள் குலதெய்வ பிரார்த்தனை செய்யுங்க. பௌர்ணமி அன்னைக்கு ஒரு 4 பேருக்கு தயிர் சாதத்தை தானமாக கொடுங்க. இந்த வைகாசி மாதம் வாழ்க்கையில் ஒளி கொடுக்க வந்திருக்கிற ஒரு மாதமாகவே இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.